இமேஜின் பண்ணுங்க, நீங்கள் ஒரு ஃபுட்பால் ஃபேன். சடன்லி ஒரு நியூ லீக் வருது. பிக் செலிபிரிட்டிஸ், பிக் இன்வெஸ்டர்ஸ், பிக் ஸ்டேடியம், ஃபாரின் பிளேயர்ஸ், டெலிவிஷன் ஃபுல்லாக அதை கவர் பண்ணுறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க இந்தியாவில் ஃபுட்பால் ஃபைனலி சேஞ்ச் ஆகுது. ஆனால் 10 வருஷம் கழிச்சு இந்தியாவோட FIFA ரேங்கிங் இம்ப்ரூவ் ஆகலாம். வேர்ல்டு கப் இன்னொரு பக்கம் கூட நம்ம போகலாம். அப்போ ஐஎஸ்எல் ஆக்சுவலி இந்தியா ஃபுட்பாலை சேவ் பண்ணிச்சா, இல்லை அது பிக்கஸ்ட் மிஸ்டேக்கா? இந்த வீடியோ ஒரு ஒப்பீனியன் வீடியோ இல்லை, ஒரு ஹேட் வீடியோ இல்லை, ஐஎஸ்எல் சப்போர்ட் வீடியோவும் இல்லை. ஆக்சுவலி இந்த டாபிக்கு 2 சைடு இருக்குது. ஒரு சைடு ஐஎஸ்எல் வந்ததுனால தான் இந்தியாவில் ஃபுட்பாலுக்கு உயிர் இருக்குது. இன்னொரு சைடு ஐஎஸ்எல் வந்ததுனால தான் இந்தியாவில் ஃபுட்பாலே பின்னாடி போயிடுச்சு. கொஸ்டின், யார் கரெக்ட்? ஐஎஸ்எல் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பின்னாடி போகும். 2013 இந்தியன் ஃபுட்பால் எப்படி இருந்துச்சு? டிவி கவரேஜ் ஆல்மோஸ்ட் இல்லை, ஸ்பான்சர்ஸ் ரொம்ப கம்மி, க்ரௌட் கொஞ்சம் கிளப்ஸுக்கு மட்டும் தான் வருவாங்க. மோஸ்ட் இந்தியன்ஸ் ஃபுட்பால்னா மான்செஸ்டர் யுனைடெட், பார்சிலோனா, ரியல் மேட்ரிட், லிவர்பூல் இந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. இந்தியன் ஃபுட்பால் கிளப்ஸ் நிறைய பேருக்கு டீம் நேம் கூட தெரியாது. லீக் இருந்துச்சு, ஐ லீக், ஹிஸ்ட்ரி இருந்துச்சு, ட்ரெடிஷ்னல் கிளப்ஸ் இருந்தாங்க, மவுண்ட் பவன், ஈஸ்ட் பெங்கால். ஆனால் ரொம்ப கம்மியாக தான் அது நிறைய பேருக்கு தெரிஞ்சது. அவங்கக்கிட்ட மணி கம்மி, மார்க்கெட்டிங் ஆல்மோஸ்ட் 0. ஃபுட்பால் சர்வை பண்ணிட்டு இருந்தது, ஆனால் க்ரோ ஆகலை. 2014 சடன்லி இந்தியாவில் இந்தியன் சூப்பர் லீக் லான்ச் ஆச்சு. பெரிய அனௌன்ஸ்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ், ஐஎம்ஜி, செலிபிரிட்டிஸ், சச்சின், கங்குலி, ஜான் ஆப்ரஹாம், ரன்பீர் கபூர், அபிஷேக் பச்சன். சடன்லி ஃபுட்பால் நியூஸ் எவ்ரிவேர். டிவி ப்ரொடக்ஷன் ஹாலிவுட் லெவலில் இருந்துச்சு. லைட்டிங், கேமரா, மார்க்கெட்டிங், ஃபாரின் பிளேயர்ஸ், டெல் பேரோ, மெட்டராசி, அனெல்கா, ராபர்ட் கார்லோஸ். இந்தியன் ஃபேன்ஸுக்கு இது புது எக்ஸ்பீரியன்ஸ். ஹானஸ்ட்லி ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் ஃபுட்பால் ரொம்ப எக்ஸைட்டிங்காக ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலி ஐஎஸ்எல் மேலே கிரிட்டிசம் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ஆனால் கிரெடிட்ஸ் கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ப்ராட்காஸ்ட் இம்ப்ரூவ் ஆச்சு, அட்டண்டன்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சு, ஸ்பான்சர்ஸ் வந்தாங்க, ஃபுட்பால் டிவியில் ரீச் இன்க்ரீஸ் ஆச்சு, கிட்ஸ் ஃபுட்பால் பார்க்க ஆரம்பித்தாங்க, ஃபேமிலி ஸ்டேடியம்ஸ்க்கு வர ஆரம்பித்தாங்க, ப்ரொஃபஷனல் ப்ரெசன்டேஷன் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆச்சு. இந்தியன் ஃபுட்பால் சடன்லி மாடர்னாக தெரிஞ்சுது. இதெல்லாம் டினை பண்ண முடியாது. ஸோ வீடியோ முடிஞ்சு ஐஎஸ்எல் யூஸ்லெஸ்ன்னு சொல்ல போகிறதில்ல, பிகாஸ் பாசிட்டிவ் சேஞ்சஸ் டெஃபினெட்லி இருந்துச்சு. ஒரு கொஸ்டின், ஃபுட்பால் பியூட்டிஃபுல்லாக காட்டுறது இம்பார்ட்டண்ட்டா, இல்லை ஃபுட்பால் பிளேயர்ஸை க்ரியேட் பண்ணுறது இம்பார்ட்டண்ட்டா? இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு செம்ம ஹாஸ்பிட்டல் பில்ட் பண்ணுறீங்க. பில்டிங் சூப்பராக இருக்குது, ரிசப்ஷன் ஏரியா சூப்பராக இருக்குது, ரூம்ஸ் எல்லாம் ரொம்ப லக்ஸூரியஸாக ஃபீல் ஆகுது. ஆனால் டாக்டர்ஸ் இல்லை, பேஷண்ட்ஸ் க்யூர் ஆகலை. அதே மாதிரி லீக் செம்மையாக இருக்கலாம், ப்ரெசன்டேஷன் வேர்ல்ட் கிளாஸில் இருக்கலாம், ஆனால் யூத் பிளேயர்ஸை டெவலப் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். நேஷ்னல் டீம் இம்ப்ரூவ் ஆகணும். இங்கே தான் ஒரு கான்ட்ரவர்சி ஸ்டார்ட் ஆச்சு. யூரோப்பில் ஃபுட்பால் கிளப்ஸ் எப்படி ஒர்க் பண்ணணும்? ப்ரொமோஷன்ஸ், ரெலிகேஷன்ஸ், சின்ன சின்ன கிளப்ஸ் டாப் லீக்கு வரலாம், பிக் கிளப்ஸ் கீழே போகலாம். காம்படிஷன் எவ்ரி சீசன். இந்தியாவில் ஐஎஸ்எல் லான்ச் ஆன அதே டைம் ஃப்ரான்ச்சைஸ் மாடல், மீனிங் என்ட்ரி ஃபிக்ஸ்ட், பிஸ்னஸ் மாடல் ஸ்டேபிள், இன்வெஸ்டருக்கு சேஃப்டி. பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவில் செம்ம ஐடியா, ஃபுட்பால் பெர்ஸ்பெக்டிவில் டிபேட் தான் கிரியேட் ஆச்சு. பிகாஸ் ஸ்மால் கிளப்ஸ்க்கு ட்ரீம் குறைஞ்சது, கிராஸ் ரூட் மோட்டிவேஷன் குறைஞ்சது, ட்ரெடிஷ்னல் கிளப்ஸ் அப்செட் ஆனாங்க. இந்த பாயிண்டில் தான் ஃபுட்பால் வேர்ல்டு ஸ்ப்ளிட் ஆச்சு. ஸோ இங்கே யார் கரெக்ட்? ஐஎஸ்எல் சப்போர்ட்டர் சொன்ன சில பாயிண்ட்ஸ் கரெக்ட், கிரிட்டிக்ஸ் சொன்ன சில பாயிண்ட்ஸும் கரெக்ட். ஐஎஸ்எல் இல்லைனா ஃபுட்பால் டிவியில் ரீச் இவ்வளோ ஆகிருக்காது, ஸ்பான்சர்ஸ் வந்திருக்க மாட்டாங்க, ப்ரொஃபஷனல் ப்ராட்காஸ்டிங் இருந்திருக்காது. அதே நேரத்தில் யூத் டெவலப்மெண்ட் ஸ்பீட் அதிகமாக இம்ப்ரூவ் ஆகலை, நேஷ்னல் டீம் லீப் எடுக்கலை, லாங் டேர்ம் பார்த்துவே இன்னும் கொஸ்டினாக தான் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் ஐஎஸ்எல்ல மட்டும் இல்லை, மொத்த லீக் ஸ்ட்ரக்சரில். ஸோ வீடியோ ஸ்டார்ட்டில் நம்ம கொஸ்டின் என்ன, ஐஎஸ்எல் ஃபுட்பாலை சேவ் பண்ணிச்சா இல்லை டிஸ்ட்ராய் பண்ணிச்சா? மை ஆன்சர் ரெண்டுமே இல்லை. ஐஎஸ்எல் ஃபுட்பாலுக்கு ஒரு நியூ ஃபேஸ் கொடுத்துச்சு, ஆனால் ஃபேஸ் மட்டும் சேஞ்ச் பண்ண போதாது, மொத்த சிஸ்டம்லேயே சேஞ்ச் பண்ணணும். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆகணும், அகாடமிஸ் இம்ப்ரூவ் ஆகணும், கிராஸ் ரூட் இம்ப்ரூவ் ஆகணும், கோச்சை எஜுகேட் பண்ணணும், ப்ரொமோஷன் அண்ட் ரெலிகேஷன் ஸ்டேபிள் ஆகணும். அப்போ தான் லீக் சக்ஸஸ் ஆகும், நேஷ்னல் டீம் சக்ஸஸ் கன்வெர்ட் ஆகும். அதர்வைஸ் பியூட்டிஃபுல் லீக், வீக் நேஷன், அதே சைக்கிள் அகைன் அண்ட் அகைன் கண்டினியூ ஆகும். இப்போ உங்கள் ஒப்பீனியன் என்ன? ஐஎஸ்எல் இந்தியன் ஃபுட்பாலுக்கு பிளெஸ்ஸிங்கா இல்லை ஒரு மிஸ்டேக்கா? கமெண்ட்டில் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக டிஸ்கஷன் பண்ணுங்கள். இதை நம்ம ஒரு நல்ல டிஸ்கஷனை கொண்டு போவோம். இப்போ நம்ம இந்தியன் ஃபுட்பாலில் இருக்க பாலிடிக்ஸ், ஏஐஎஃப்எஃப், FIFA சஸ்பென்ஷன் அண்ட் பிஹைண்ட் த சீன் பவர் ஸ்ட்ரகிள்ஸை பற்றி பார்ப்போம். நான் உங்ககிட்ட ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்குறேன். ஜப்பான் 100-year பிளான்ஸ் வச்சாங்க, குரோஷியா 40 lakh பாப்புலேஷன், மொராக்கோ வேர்ல்டு கப் செமிஃபைனல் பண்ணாங்க, சவுதி அரேபியா thousands of crores இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்தியா 140 கோடி பாப்புலேஷன் இருக்க ஒரு நாடு, ஃபுட்பால் லவர்ஸ் லட்சக்கணக்கில் இருக்கும், பேஷன் ஃபேன்ஸ் இருக்கும், ஆனால் FIFA ரேங்கிங்கில் ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். வேர்ல்டு கப் ட்ரீம் இன்னும் ரொம்ப தூரமாக இருக்குது. கொஸ்டின், ப்ராப்ளம் பிளேயர்ஸா இல்லை பிளேயர்ஸை மேனேஜ் பண்ணுற சிஸ்டமா? இன்றைக்கி இந்தியன் ஃபுட்பாலோட ஒரு பிக்கஸ்ட் ஆர்கனைசேஷன் ஏஐஎஃப்எஃப் பற்றி பேசுவோம். இப்போ நான் யாரையும் டார்கெட் பண்ண போகிறது இல்லை, யாருனாலையும் பர்சனல் அட்டாக் பண்ண போகிறது இல்லை. ஆக்சுவலி நம்ம ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். ஏஐஎஃப்எஃப் எக்ஸாக்ட்லி என்ன பண்ணுது,
அது எப்படி ஒர்க் ஆகுது, என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், என்ன கிரிட்டிசிசம் இருக்குது, என்ன அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது, என்ன ஃபெயிலியர்ஸ் இருக்குது. ரஞ்சித் ஒரு ஃபுட்பால் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஃபார்மர் பிளேயர்ஸ், கோச்சஸ், ஜேர்னலிஸ்ட் எல்லாரும் ரைஸ் பண்ணுற ஒரே கொஸ்டின் அஃபிஷியல் ஹிஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணிட்டு எல்லாரும் ரைஸ் பண்ணுற கொஸ்டின்ஸ் என்ன அஃபிஷியல் ஹிஸ்ட்ரிஸோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். அட் த எண்ட் டெசிஷன் உங்கள் கையில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் கொஸ்டின், ஏஐஎஃப்எஃப்னா என்ன? நிறைய ஃபுட்பால் ஃபேன்ஸுக்கு ஏஐஎஃப்எஃப்னா என்னன்னே தெரியாது. ஏஐஎஃப்எஃப்னா ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன். சிம்பிளாக சொன்னால் இந்தியா ஃபுட்பாலோட கவர்னிங் பாடியே அதுதான். நேஷ்னல் டீம், யூத் ஃபுட்பால், ரெஃப்ரீஸ், கோச்சஸ், ஸ்டேட் அசோசியேஷன், நேஷ்னல் காம்படிஷன்ஸ், ஃபீஃபா கம்யூனிகேஷன், ஏஎஃப்சி கம்யூனிகேஷன் எல்லாத்துக்கும் ஏஐஎஃப்எஃப் தான் ரெஸ்பான்சிபிள். இமேஜின் ஃபுட்பாலுக்கு இந்தியாவில் ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்தால் அதுதான் ஏஐஎஃப்எஃப். ஸோ இப்போ இவ்வளோ பவர் இருக்க ஒரு ஆர்கனைசேஷன் இந்தியா ஃபுட்பாலில் எங்கே கொண்டு போச்சு? நீங்கள் ஏஎஃப்எஃப் பிரசிடென்ட்னா உங்களோட கோல் என்னவாக இருக்கும்? மோர் ஃபுட்பால் கிரவுண்ட்ஸ், பெட்டர் அகாடமிஸ், யூத் லீக், கோச் எஜுகேஷன், உமன்ஸ் ஃபுட்பால், நேஷனல் டீமோட இம்ப்ரூவ்மெண்ட், வேர்ல்டு கப் குவாலிஃபிகேஷன்ஸ். சிம்பிள். ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இதுதான். ஆனால் ரியாலிட்டியில் அது இல்லை. பல வருஷமாக ஃபுட்பால் கம்யூனிட்டியில் ஒரு கம்ப்ளைண்ட் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. பிளானிங் இருக்கா? லாங் டேர்ம் விஷன் இருக்கா? கிரவுண்ட் லெவலில் ஒர்க் நடக்குதா? இதுதான் கொஸ்ட். இப்போ இந்தியன் ஃபுட்பால் ஹிஸ்ட்ரியில் ஒரு பிக்கஸ்ட் ஷாக் பற்றி பேசலாம். 2022 சடன்லி FIFA இந்தியாவை சஸ்பெண்ட் பண்ணிடுச்சு. இமேஜின் என்டையர் கண்ட்ரி ஃபுட்பால் ஃபெடரேஷன் சஸ்பெண்ட் பண்ணிடுச்சு. ரீசன் என்ன? கவர்மெண்ட் ஃபுட்பாலில் இன்டர்ஃபியர் பண்ணுதுன்னு FIFA கன்சர்ன் பண்ணியிருக்கு. இந்த சஸ்பென்ஷனால் இந்தியாவில் இருக்க நிறைய கிளப்ஸுக்கு பிரச்சனை வந்துச்சு. இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்டில் நிறைய பிரச்சனை வந்துச்சு. உமன்ஸ் அண்டர்-17 வேர்ல்டு கப்போட கொஸ்டின் மார்க் வச்சு தேங்க்ஃபுல்லி கொஞ்சம் வீக்ஸில் சஸ்பென்ஷனை ரிமூவ் பண்ணாங்க. ஆனால் ஒரு கொஸ்டின் எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, எப்படி இந்தியாவுக்கு இந்த சுச்சுவேஷன் வந்துச்சு? இதுதான் ஏஎஃப்எஃப் ஹிஸ்ட்ரியில் ஒரு பிக்கஸ்ட் இம்ப்ரெசிங் மூமெண்ட். ஃபுட்பால் ஃபேன்ஸுக்கு ஒரு காமன் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது. கிரவுண்டில் நடக்கிறத விட மீட்டிங் ரூமில் நடக்கிறது அதிகமாக இருக்குது. எலெக்ஷன், பாலிடிக்ஸ், பவர், ஸ்ட்ரகிள், அட்மினிஸ்ட்ரேஷன், கோர்ட் கேசஸ், கமிட்டி சேஞ்சஸ் இதெல்லாம் ஃபுட்பாலில் ஹெட்லைன்ஸ் ஆகிடுச்சு. ஆனால் ஃபேன்ஸ் என்ன பார்க்கணும்? கோல்ஸ், பிளேயர்ஸ், டெவலப்மெண்ட். அதனால தான் நிறைய ஃபார்மர் பிளேயர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், எக்ஸ்பர்ட்ஸ் ரிப்பீட்டட்லி ஒரே பாயிண்ட் சொல்கிறாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஃபுட்பாலை ஹெல்ப் பண்ணணும், ஃபுட்பால் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது. டிஃப்ரென்ஸ் புரியுதா? ஃபுட்பால் ஃபர்ஸ்ட், பாலிடிக்ஸ் செகண்ட். இங்கே தான் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்குது. நம்ம ஏஎஃப்எஃப் மேலே எல்லாத்தையும் ப்ளேம் பண்ண முடியாது. ஃபுட்பால் டெவலப் பண்ண ஏஎஃப்எஃப் மட்டும் போதாது. ஸ்டேட் அசோசியேஷனும் வேணும், ப்ரைவேட் அகாடமிஸும் வேணும், ஸ்கூல்ஸ் வேணும், பேரண்ட்ஸ் வேணும், ஸ்பான்சர்ஸ் வேணும், கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும், மீடியா வேணும், கிளப்ஸ் வேணும். ஃபுட்பால் ஒரு மிஷின் மாதிரி. ஒரு கியர் பிரேக் ஆனால் என்டையர் மிஷினும் ஸ்லோ ஆகும். அதனால தான் ப்ராப்ளம் ஏஎஃப்எஃப் மட்டும் இல்லை, ஆனால் ஏஎஃப்எஃப் தான் லீடர்ஷிப் ஸ்ட்ராங்னா சிஸ்டமும் ஸ்ட்ராங் ஆகும். ஜப்பான் மாதிரி எவ்ரி அகாடமிஸும் கனெக்டடாக இருக்கும், எவ்ரி கோச்சும் எஜுகேட்டடாக இருக்கும், எவ்ரி பிளேயர்ஸ்க்கு ஒரு பாத்வே இருக்கும். குரோஷியா சின்ன கண்ட்ரி, ஆனால் கிளியர் ஃபுட்பால் ஃபிலாசபி அவங்ககிட்ட இருக்குது. மொராக்கோவில் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. இந்தியாவுக்கும் இது இம்பாசிபிள் இல்லை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இம்ப்ரூவ் ஆகுது, ப்ரைவேட் அகாடமிஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இந்தியன் பிளேயர்ஸ் ஃபாரின் லீக்ஸை ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகுது, ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் இம்ப்ரூவ் ஆகுது, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் கொஸ்டின் லீடர்ஷிப் அண்ட் சிஸ்டம் அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணுது. ஸோ வீடியோ ஸ்டார்ட்டில் நம்ம கொஸ்டின் என்ன? ஏஐஎஃப்எஃப் தான் இந்தியன் ஃபுட்பாலுக்கு ஃபெயிலியர் ரீசனா? மை ஆன்சர், ஏஐஎஃப்எஃப் ஸ்டோரி பிளாக் அண்ட் ஒயிட் இல்லை, ஒரு கிரே ஏரியா. அச்சீவ்மெண்ட்ஸ் இருக்குது, ஃபெயிலியர்ஸும் இருக்குது, கிரிட்டிசிசம் இருக்குது, பாசிட்டிவ் சேஞ்சஸும் இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் கிளியராக தெரியுது, இந்தியா ஃபுட்பாலாக இம்ப்ரூவ் ஆகணும். ஸ்ட்ராங் லீடர்ஷிப் வேணும், டிரான்ஸ்பரண்ட் டெசிஷன்ஸ் வேணும், கிராஸ் ரூட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கணும், லாங் டேர்ம் விஷன் இருக்கணும், ஃபேன்ஸ்க்கு ஹோப் கொடுக்குற சிஸ்டம் வேணும். அது நடந்தால் இந்தியா வேர்ல்டு கப் குவாலிஃபை பண்ணணும். மேபி இது எல்லாம் நடந்தால் இந்தியா வேர்ல்டு கப்புக்கு குவாலிஃபை ஆகுமா? மேபி நடக்கலாம்னா 140 கோடி பாப்புலேஷன் இருக்க இந்த நாட்டில் அதே ஸ்டோரி ரிப்பீட் ஆகுமா? இப்போது உங்கள் ஒப்பீனியன் என்ன? ஏஎஃப்எஃப்க்கு பிக்கஸ்ட் சேஞ்ச் என்னவாக இருக்கணும்? யூத் ஃபுட்பாலா, லீடர்ஷிப்பா, ஸ்டேட் அசோசியேஷனா, டிரான்ஸ்பரன்சியா? கமெண்ட்டில் உங்கள் தாட்ஸை சொல்லுங்கள். ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நம்ம இந்த டிஸ்கஷனை கண்டினியூ பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் டேக் கேர்.